viewers, welcome to our channel. இந்த வீடியோல 7th தமிழ் ஓல்ட் புக் இரண்டாம் பருவத்துக்கான லைன் பை லைன் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். நீங்கனா முதல் பருவத்துக்கான லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோ பார்க்காத இருக்கீங்க அப்படினா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அத பார்த்துட்டு வந்துட்டு இத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல 6thலயுமே ஓல்ட் புக்குக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லாவே. சோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காத இருக்கவங்க பாருங்க. அதேபோல நியூ புக் தமிழ்ல ஒவ்வொரு இயல் வைஸா லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோஸ் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காத இருக்கவங்க பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நியூவா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். திரிகடுகத்தின் ஆசிரியர் யார்? விடை நல்லாதனார். சான்றாண்மை என்றால் என்ன? விடை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். எந்த மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு என்று நல்லாதனார் திரிகடுகத்தில் கூறுகிறார். விடை வறியவர்க்கு பொருளை அளித்தல். இரண்டாவது, இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல். எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல். இது மூன்றாவது. இதை தான் சொல்லியிருக்காரு. இதுதான் மூன்றும் அறவழியில் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி திரிகடுகத்துல நல்லாதனார் சொல்லியிருக்காரு. அடுத்து, நில்லாமை என்று நல்லாதனார் குறிப்பிடுவது. விடை நிலையாமை. அடுத்து, நிறை ஒழுக்கம் என்றால் என்ன? விடை மேலான ஒழுக்கம். வித்து என்ற சொல்லின் பொருள் யாது? விடை விதை. நல்லாதனார் எந்த ஊரினை சேர்ந்தவர் ஆவார்? விடை திருத்து. அது எங்க இருக்கு அப்படின்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கு. அடுத்து, டேஸ் ஆகியவற்றாலான மருந்துக்கு பெயர் திரிகடுகம் ஆகும். விடை சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றாலான மருந்துக்கு தான் திரிகடுகம் என்று பெயர். அடுத்து, வனப்பு என்னும் சொல்லின் பொருள். விடை அழகு. தான் வழங்கும் நாட்டின் கண் உள்ள பல மொழிகட்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றில் மேன்மை உடையதுமான மொழியே டேஸ் மொழி என பரிதிமார் கலைஞர் கூறுகிறார். விடை உயர்தனி செம்மொழி. கவி ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் எவை என்று காந்தியடிகள் கூறுகிறார் அப்படின்னா, விடை அவருக்கு இருக்கக்கூடிய ஆங்கில அறிவு மட்டுமன்று தம் தாய்மொழியில் அவருக்கு இருந்த பற்றும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் பரிதிமார் கலைஞரை சொல்லியிருக்காரு. ஓகேவா? சாரி, ரவீந்திரநாத் தாகூரை காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அடுத்து, புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை உரை நிகழ்த்திய ஆண்டு. விடை 1917. வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது டேஸ் கொண்டானாம். விடை கோபம் அல்லது சீற்றம் கொண்டானாம். இது ரெண்டுமே இதற்கான பொருள் கோபம் தான். ஓகேவா? வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் அப்படின்னாலும் கரெக்டு தான். கோபம் கொண்டானாம் அப்படின்னாலும் கரெக்டு தான். ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முதுமொழியை சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து, தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து, இறைவன் மண் சுமந்ததற்கு இரங்கலாக இயற்றப்பட்ட நூல் யாது? விடை திருவாரூர் நான்மணி மாலை. திருவாரூர் நான்மணி மாலையை இயற்றியவர் யார்? விடை குமரகுருபரர். எண் பணிந்த பிரித்து எழுதுக. விடை என்பு கூட்டல் அணிந்த. தென்க மாலை என்றால் என்ன? விடை தெற்கில் உள்ள திருவாரூர். தென்க மலை என்றால் பொருள் என்ன அப்படின்னா தெற்கில் உள்ள திருவாரூரை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, குமரகுருபரரின் ஊர். விடை திருவைகுண்டம். குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம். அடுத்து, குமரகுருபரின் காலம் யாது? விடை கிபி 17ஆம் நூற்றாண்டு. திருவாரூர் நான்மணி மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? விடை 40. மெய்ப்பொருள் என்றால் பொருள் என்ன? விடை நிலையான பொருள். வாணிதாசனின் இயற்பெயர் யாது? விடை
அரங்கசாமி என்கிற எத்திராசலு. அடுத்து வாணிதாசரின் சிறப்பு பெயர்கள் யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா கவிஞரேறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். அதுலேயுமே ரொம்ப முக்கியமானது இந்த தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். ஓகேவா? அடுத்து வாணிதாசரின் பாடல்கள் எம்மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? விடை உருசியம் மற்றும் ஆங்கில மொழிகளில். அடுத்து குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வாணிதாசன். பிரித்தெழுதுக. அறிவுண்டாம். விடை அறிவு கூட்டல் உண்டாம். மதுரை நகர் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? விடை தூங்கா நகர், திருவிழா நகர், கோவில் மாநகர், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து தமிழ் கெழு கூடல் என்று தமிழோடு மதுரையையும் புகழும் நூல் எது? விடை புறநானூறு. அடுத்து நல்லா கவனிங்க. சேர நாடு அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? வேலம் உடைத்து. சோழ நாடு அப்படின்னா சோறு உடைத்து. பாண்டிய நாடு முத்து உடைத்து. தொண்டை நாடு அப்படின்னா சான்றோர் உடைத்து. இது நாலுமே ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம்? விடை கபாடபுரம். கல்வெட்டில் மதுரை எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை மதிரை. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கல்வெட்டில் மதுரை எப்படி குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னா மதிரை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த இடத்துல தீ வரணும். ஓகேவா? அடுத்து மதுரையின் கூல வீதி என்பது? விடை தானியங்கள் விற்கும் வீதி. கூலம் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா தானியம். ஓகேவா? அடுத்து மாணிக்கவாசகர் எந்த பாண்டிய மன்னனின் அமைச்சர் ஆவார்? விடை அரிமர்த்தன பாண்டியன். தருமிக்கு இறைவன் தண்டமில் பாடல் தந்தமை பற்றி கூறுவது? விடை பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் புராணம். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை அமைத்த வள்ளல் பெருமான் யார்? விடை பாண்டித்துரையார். கோவலன் கொலையுண்ட இடம் தற்போதும் எப்பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது? விடை கோவலன் பொட்டல். சிலப்பதிகாரத்தின் காலம்? விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த கோவலன் பொட்டல் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின், சொன்னலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? விடை குமரகுருபரர். கண்ணதாசன் டேஸ் என்னும் சிற்றூரில் 1927ஆம் ஆண்டு பிறந்தார்? விடை சிறுகூடல்பட்டி. கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? விடை முத்தையா. கண்ணதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா கவியரசு. இது அவருடைய சிறப்பு பெயரில் ரொம்ப முக்கியமானது, கவியரசு. அடுத்து கண்ணதாசனின் புனைப்பெயர்கள் யாவை? நல்லா நோட் பண்ணுங்க. என்னென்ன அப்படின்னா காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா. இது எல்லாமே அவருடைய புனைப்பெயர்கள். அடுத்து ஹிட்லரை எழுத்து மூலமாக மன்னிப்பு கேட்க செய்த இந்தியர் யார்? விடை செண்பகராமன். மாரி என்ற சொல்லின் பொருள் யாது? விடை மலை. சேமம் என்ற சொல்லின் பொருள்? விடை நலம். நாம் நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்சம் நல்ல பெரியவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கொஞ்சம் நல்ல ஏஜ்டு பர்சன், 70 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களாம் வீட்டில் எல்லாரும் சேமமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, அதற்கான பொருள் என்ன அப்படின்னா நலமா இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான். ஓகேவா? அடுத்து நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? விடை ஆ மருதகாசி. மருதகாசி எங்கு பிறந்தார்? விடை மேலக்குடிக்காடில் பிறந்தாரு. அது எங்கே இருக்கு அப்படின்னா திருச்சி மாவட்டம். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மருதகாசி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? விடை திரைக்கவி திலகம். அறிந்த சிறை அயனு காக்கினன் கான் அம்மானை என்ற பாடலை இயற்றியவர் யார்? விடை சுவாமிநாதன் தேசிகர். நான்மறைகளை படைத்தவன் யார்? விடை நான்முகன். சுவாமிநாத தேசிகர் இயற்றிய கலம்பக நூல் எது? விடை திருச்செந்தீர் கலம்பகம். சுவாமிநாத தேசிகரின் சிறப்பு பெயர் யாது? விடை ஈசான தேசிகர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கலம்பகம் டேஸ் வகைகளுள் ஒன்று? விடை 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது அப்படின்னா 18. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கலம்பகம் 18 உறுப்புகளை கொண்டது. அம்மானை என்பது டேஸ் விளையாடும் விளையாட்டு? விடை பெண்கள் விளையாடும் விளையாட்டு.
பின்னல் ஆடைகளுக்கு புகழ் பெற்ற ஊர். விடை திருப்பூர். அடுத்து சுங்குடி சேலைகளுக்கு புகழ் பெற்ற ஊர். மதுரை. மதுரையில் சின்னாலப்பட்டி. அடுத்து கண்டாங்கி சேலைகளுக்கு புகழ் பெற்ற ஊர். விடை உறையூர். பட்டாடைகளுக்கு புகழ் பெற்ற ஊர். விடை காஞ்சி. மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல். விடை பேகன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விலங்குகளுக்கான இளமை மரபு. ஓகேவா? அந்த விலங்குகளோட இளமை பெயர்கள் எப்படி எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நல்லா பாருங்க. குருவி அப்படின்னா குருவி குஞ்சு, கழுதைக்கு கழுதை குட்டி. ஓகேவா? அதாவது கழுதையோட இளமை பெயர், அதே போல குருவியோட இளமை பெயர். நாம இப்ப விலங்குகளுக்கான இளமை பெயர் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதை எப்படி அழைப்பாங்க. அடுத்து மான் அப்படின்னா கன்று. ஓகேவா? இப்போ மான் குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது, மான் கன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? அடுத்து சிங்க குருளை. சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது, சிங்க குருளை. அடுத்து கோழி குஞ்சு, எருமை கன்று, நாய் அப்படின்னா குட்டி, புலி அப்படின்னா பரல், ஆடு அப்படின்னா ஆட்டுக்குட்டி, பன்றி அப்படின்னா பன்றி குட்டி. ஓகேவா? அடுத்து பூனை அப்படின்னா பூனைக்குட்டி, கீரி அப்படின்னா கீரி பிள்ளை. ஓகேவா? அடுத்து தாவரங்கள் காய்களின் இளமை மரபு பார்க்க போறோம். இப்போ அவரை இருக்குன்னா அதுக்கு அவரை பிஞ்சி, வெள்ளரினா வெள்ளரி பிஞ்சி, கத்தரி பிஞ்சி, தென்னங்குரும்பை, வாழை கச்சல், மா வடு. ஓகேவா? அடுத்து ஒளிமரபு சொற்கள் பாருங்க. இப்போ குயில் அப்படின்னா கூவும், கிளி கொஞ்சும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும், அதே போல ஆந்தை என்ன பண்ணும் அலரும், கூகை அப்படின்னா குளரும், நரி ஊளையிடும், காகம் கரையும். அடுத்து குதிரை கனைக்கும், யானை பிளிரும். அடுத்து வினை மரபு சொல்கள் பாருங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பம் அப்படின்னா தின் அப்படின்னு தான் சொல்லணும். அப்பம் தின் அப்படின்னு தான் சொல்லணும். அப்பம் தின்றான். அடுத்து நெல் தூற்று, நீர் பாய்ச்சு, காய்கறி அரி. அடுத்து கலை பறி, பாட்டு பாடு, இலை பறி, பழம் தின், மலர் கொய். அடுத்து புத்தரின் அறிவுரையை ஏற்று நாடெங்கும் உயிர் பலியை தடை செய்தவர் யார்? விடை பிம்பிசாரர். தேசம் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் யாது? விடை நாடு. நிலைத்த செல்வம் எது? விடை கல்வி செல்வம். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் 7ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பருவத்தை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை தாண்டி நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவை பார்த்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.